நாயகன் தேவா அவர்கள். இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். சரவணா பேசின கொஞ்சம் லைட் எமோஷனல் ஆகிட்டேன் சில விஷயங்களில். சமுத்திரகனி சார், அமீர் சார், செல்வமணி சார் எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப மிகப்பெரிய தேங்க்ஸ். எவ்வளோ இந்த படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒருத்தர் காரணம், அவர் பேர் அரவிந்த், அவர் அங்கே இருக்கார். ஸோ இவங்க எல்லாருக்கும் அசிஸ்டன்ட் டேரக்டர் டீம்லேருந்து ஃபோன் வந்துச்சு. எனக்கு அரவிந்த் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அண்ணா தான் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு டீம் கூப்பிட்றாங்க, நீ போய் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு வேறு படம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சரி ஓகே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு போய் ஃபஸ்ட் டைம் சாம் சாரும் ராம் சாரையும் மீட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் எப்படி நிக்கி கிட்ட வந்து பார்த்து சிரிச்சாங்களோ என்ன ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, எதுவும் பேசவே இல்லை. என்னை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா சாம் சாரும் ராம் சாரும் சேர்ந்து கதை சொன்னாங்க. கதை சொல்லி முடிச்சுட்டு எனக்கு பிடிச்சிருக்கு சார், ஸோ நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணணும்னு சொல்லிக்கணும். அப்போ ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து கூகுள் மீட்டில் மகேஷ் சாரை மீட் பண்ணேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் என்கிட்ட பேசும்போது. ஐ வாஸ் லைக் தேவ் சொல்லியிருந்தாங்க, நான் பார்த்தேன் உங்கள் ஸ்டில்ஸ்லாம் பார்த்தேன், உங்களை பற்றி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும், ஐ எம் ஹாப்பி டு அசோசியேட் வித் யூ. நான் எதுவுமே பேசல, உடனே கமிட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியே எனக்கு ரொம்ப. அப்போ சொன்னார், இல்லை நான் வந்து யங்ஸ்டர்ஸோட தான் போகணும், ஃப்ரெஷ் ஃபேஸோட போகணுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அவங்க வந்து நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க, ஸோ உங்களோட சப்போர்ட் ஃபுல்லாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜையில் தான் அவர் மீட் பண்ணேன். நான் பார்த்த ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ப்ரொடியூசர் இவர். ஸோ நானுமே வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணுவோம் ஒரு டைரக்ஷன் டீமை, டிஓபி டீமை நான் பார்த்துருக்கேன். பட் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லாமல், கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து பெரிய ப்ரெஷர் இல்லாமல் செட்டில் வந்துட்டு அவங்களுக்கு க்ரியேட்டிவாக என்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த லிபர்ட்டி கொடுத்துருந்தாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் நான் 2-3 விஷயங்கள் செட்டில் பார்க்கும்போது எனக்கு அடிக்கடி தோணுது, சரவணா சொன்ன மாதிரி நான் அவர்கிட்ட பர்சனலாக பேசுவேன், ஆஹா இந்த இடத்துல கொஞ்சம் இது பண்ணியிருந்தா இன்னும் கம்மி பண்ணியிருக்கலாமே, இது கம்மி பண்ணியிருக்கலாமே, எனக்கு அப்பப்போ அந்த மைண்டு போயிடும். பட் இட் வாஸ் ரியலி ஒர்க்கிங் வித் திஸ் டீம். ரொம்ப ஜாலியான டீம். அதுவும் ஏடிஸ் ஸ்டீஃபன், ஸ்ரீநந்தா, தம்பிக்குட்டின்னு கூப்பிடுவோம், அபீஷ், இவங்களெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோட கோஸ்டார் தேவிகா, அப்புறம் ஆகாஷ் ப்ரோ, திவாகர், யுவராஜ் அண்ட் நிதி, இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்ஸாக இருந்துச்சு. அண்டு இந்த விழாவில் ஹீரோ வந்து ஜேவியர் பிரதர். எனக்கு ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போதே அவங்க 6 பாட்டோட டியூனுமே வாங்கி வச்சுருந்தாங்க டைரக்ஷன் டீம். நான் அதுவும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பண்ண படங்களில் பெருசாக பாட்டுகள் கிடையாது, ப்ரொடியூஸ் பண்ண படத்தில், நான் ஒர்க் பண்ண படத்தில். ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க சேவியர் ப்ரோ. கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறமா நிறைய டிரெக்டர்ஸ், நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உங்களை கூப்பிட்டு நிறைய பாட்டு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் என்ன பேசணும்னு தெரில. சொன்ன மாதிரி என் வயசுக்கு நான் இழந்தது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம் நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கணும், என்னை இப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு என் கூட இருந்த 3 பேருமே இல்லை. என்னோட அப்பா, என்னோட அம்மா, அப்புறம் எனக்கு மென்டராக இருந்த என்னோட மாமா டிலிவபு சார். நான் மாமான்னு பெருசாக அவரை கூப்பிட்டதே இல்லை, ஷாரன் கூப்பிட்டு பழகிட்டேன். நான் ஸோ அவங்களோட பிளெஸிங்கோட இதெல்லாம் நடக்குது அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட். பட் இந்த ஸ்டேஜ் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் சின்ன வயசுலேருந்து. அதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் மேலே இருந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றத, அவங்க பிளெஸிங் இருக்குன்றதை நம்புகிறேன். இப்போது எனக்கு உறுதுணையாக ப்ரொடக்ஷன் சைடில் என்னை சப்போர்ட் பண்ணிவிட்டு என்னோட க்ரோத் காண விஷயங்கள் பண்ணுறது வந்து துரைனா. அவர் வந்து நான் சும்மா அண்ணான்னு சொல்லலை, அந்த ட்ராவலுக்கு பின்னாடியுமே பெரிய விஷயங்கள் இருக்குது. நான் உள்ள இபிஆர் ஜாயின் பண்ணும்போதுலேருந்து எனக்கு அவரை தெரியும். 10 வருஷம் ட்ராவல், சதீஷ்னாவும் 10 வருஷம் ட்ராவல், சரவணனா 10 வருஷம் ட்ராவல், எல்லாருமே எனக்கு குழந்தையிலேருந்து பார்த்துருக்காங்க. நான் இப்போது இவங்க 3 பேர் இந்த சார்பில் நான் துறைனாவை தான் பார்த்துட்ருக்கேன். அண்ட் இஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ. எவ்வளோ செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்களோட சப்போர்ட், நீங்கள் எவ்வளோக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த படம் போய் மக்களை சேரும். மக்கள் தேட்டரில் பார்த்துட்டு எங்களை சப்போர்ட் பண்ணாங்க நம்புகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை மக்கள்கிட்ட போய் இந்த படத்தை சேர்த்துருங்க. அப்போ தான் எங்களை மாதிரி வளர்ந்து வரும் கதாநாயகிகள், நடிகர்கள், இயக்குநர்கள், ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். எவ்வளோ on September 12th theaters. தேங்க்யூ. நன்றி
டேய்,